பாட்டுல பேய் படத்துல பேய் நடிச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு திரும்ப ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனவன் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு செத்து போயிருச்சுன்னு சொல்றான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஆஹா பேய் படத்துல நடிக்க உண்மையான பேய வந்துருச்சு போலயேன்னு செட்ல இருந்த பூரா பயல்களும் பயத்துல இவனுங்க 3 பேரை மட்டும் பேய்கிட்ட விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. இப்போ இந்த 3 பேரும் இவரோட கடைசி ஆசையே என்ன நடந்தாலும் இந்த படத்துல நடிச்சிருங்கிறது தான். அதனால எப்படியாவது நம்மளே கஷ்டப்பட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கை மட்டும் இவ்வளவு வச்சு எடுத்துட்டோம்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு ஒரு பிளான போடுறானுங்க. அடுத்து நினைச்ச மாதிரியே கிளைமேக்ஸ் சீனை மட்டும் அவசரமா ஷூட் பண்ணிட்டு ஆளா விடுற சாமின்னு இந்த இடத்த விட்டு கார்ல ஏறி தப்பிச்சிடறானுங்க. போற வழியில அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனவனை மீட் பண்ணி அவனை வண்டியில ஏத்திட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அந்த பொண்ணோட பேய் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயுமே வந்துருது. ஐயோ இவ எங்க போனாலும் நம்மளை விடவே மாட்டா போலேன்னு பயந்துகிட்டு இருக்க அந்த பொண்ணு டேய் முட்டா பயலுகளா நான் என்ன சாகவே இல்லடா ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கிட்டே சொல்லாம தப்பிச்சு வந்துட்டேன். அந்த டாக்டருக்கு இருக்குன்னா வேற ஏதோ ஒரு பேஷண்ட் செத்து போனதுக்கு நான் தான் செத்துட்டேன்னு மாத்தி சொல்லிட்டான்னு சொல்றா. இப்போ இவனுக்கு கார் ரிப்பேர் ஆகிட்டதுனால ரோட்ல வர வண்டி கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல வர காருக்காரி அரை போதையில செம்ம ஸ்பீடா இவனுங்க பக்கமா வந்துகிட்டு இருக்கா.